வந்து எங்கள் சிஓ டிஓ ப்ளஸ் எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கரஸ்பாண்டன்ட் வைஸ் டைரக்டர் எல்லாம் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இப்பொழுது வந்து அந்த பூஜா ஹாலிடேஸ் வரைக்கும் நாங்கள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் ஹாலிடேஸு ஒன்லி ஃபார் த போர்டு எக்ஸாம் ஃபார் த கன்சர்ன் ஆஃப் த போர்டு எக்ஸாம் 10, 11, 12 அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் பிளேஸ் வந்து நாங்கள் பக்கத்தில் வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க போர்டு எக்ஸாம் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் தம். ஸோ அவங்களுக்கு 10, 11, 12 ஸ்டூடெண்ட்ஸு தனியாக வந்து ஆல்டர்னேட் பண்ணி கொடுத்ததை அவங்க வந்து பேரண்ட்ஸ் வந்து விரும்புகிறாங்க. மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள டொமினிக் சேவியோ பள்ளியில் விரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது அந்த பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். வணக்கம். சென்னை சாந்தோமில் இருக்கக்கூடிய டொமினிக் சாவியோ பள்ளியில் வந்துட்டு தற்போது மெட்ரோ பணிகளானது கடந்த ஓராண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் டனல் தோண்டும் பகுதியானது கடந்த 2 வாரத்திற்கு முன்பு தொடங்கியது. இதன் காரணமாக பள்ளியில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் விரிசல் விழுந்த நிலையில் வகுப்புகளில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருப்பதாக கூறி பள்ளிக்கு அடிக்கடி பெற்றோர்கள் முதல்வரிடம் பல்வேறு கோரிக்கைகளையும் புகார்களையும் எழுப்பி வந்த நிலையில் தொடர்ந்து இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் இன்று பெற்றோர்கள் சார்பில் போராட்டத்தில் ஈடுபட்டனர், சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து மெட்ரோ பணிகள் காரணமாகவே வகுப்பறையின் சுவர்களில் அங்கும் இங்குமான விரிசல் என்பது அதிகளவில் ஏற்பட்டதாகவும் தற்காலிகமாக சிமெண்ட் கொண்டு அந்த விரிசல்களை பூசியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது பள்ளி நிர்வாகம் சார்பிலும் அதே போன்று சார்பாகவும் ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு தற்போது பள்ளியில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டு இருக்கின்றது. இன்னும் 2 நாட்களில் ஆயுத பூஜை, விஜயதசமி உள்ளிட்ட பண்டிகைகள் வருவதன் காரணமாக தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டு வருகின்ற 14ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆகிய 3 வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் தேர்வை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு மாணவர்களுக்கு வேறு இடத்தில் வைத்து மாணவர்களுக்கான அந்த வகுப்புகள் என்பது தொடங்கப்படும் எனவும் அதன் பின்னர் மற்ற வகுப்புகளுக்கான 6ஆம் இருக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கு வகுப்புகள் தொடங்குவதற்கான மாற்று இடம் என்பது பார்க்கப்பட்டு வருவதாகவும் தற்போது பள்ளி நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மெட்ரோ தரப்பிலும் தற்போது அது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தொடர்ச்சியாக சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லிபிகா. ஹரியானாவில் வெற்றியை தீர்மானிக்கும் அம்சங்கள் குறித்த புள்ளி விவரங்களை மேஜிக் வால் மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. அதற்கு முன்னதாக அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். சென்னையில் விமான சாகசம் பார்க்க சென்ற 5 பேர் மரணித்தது குறித்து உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். விமானப்படையினுடைய 92வது ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை லட்சக்கணக்கானோர் பார்வையிடச் சென்ற நிலையில் இதில் 5 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்து உயர்மட்ட குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நிகழ்ச்சியின் ஏற்பாட்டில் குறைபாடுகள் ஏதும் இருந்ததா என்பதை விரிவாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். திருமாவளவனின் அறிக்கை என்ன? விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சி என்பது மத்திய அரசின் எடுத்த முடிவின் அடிப்படையில் கடந்த சில ஆண்டுகளாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம்